இது அந்த டாக்டர் பொம்பளை நம்பர் ஆச்சே. எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? சொல்லுங்க டாக்டர். என்ன அந்த கௌரி எதுவும் கலாட்டா பண்றாளா? கலாட்டா பண்றது கௌரி இல்ல, நீதான். எங்க என் மக? உங்க மகன் மனோவியா கேக்குறீங்க? அவனேதான். அதான் நீ சொன்ன மாதிரி செஞ்சு தொலைச்சிட்டல, அப்புறம் ஏன் என் மகனை கடத்தின? ஐயோ, இது என்ன புது குழப்பமா இருக்கு? நான் உங்க மகனை கடத்தவே இல்லையே. பொய் சொல்லாத. நீதான் என் மகனை கடத்தி இருக்கணும். சொல்லு, என் மகனை எங்க வச்சிருக்க? எதுக்காக கடத்தின? ஐயோ, இது என்னங்க பெரிய இதுவா போச்சு? படிச்சவங்க தானே நீங்க, ஒரு தடவை சொன்னா விளங்காதா உங்களுக்கு? நான் உங்க மகனை கடத்தல போதுமா? ஏய், நீ பொய் சொல்ற. என் மகனுக்கு உன்னை தவிர வேற எதிரியே கிடையாது. நீதான் கடத்தி இருக்கணும். இங்க பார், என் மகன்னா எனக்கு உசுரு. டாக்டர் அம்மா, நான் உங்க மேல பெரிய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். வீணா அதை கெடுத்துக்காதீங்க. உங்க மகன் அவனா காணா போனா அதுக்கு நானா பொறுப்பு? நல்லா தேடி பாருங்க. என் மேல அபாடமா பழிய போடாதீங்க. ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன வேணும்? நான் இப்ப ஏதாவது போய் சொல்லணுமா? சொல்லு, நான் சொல்றேன். என் மகனை மட்டும் விட்டுரு. ஐயோ, என்னங்க இது? திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. முன்ன உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியதா இருந்துச்சு. அதனால உங்க மகனை என் சித்தப்பனை வச்சு நான் கடத்தினேன். அது உண்மை. அந்த கடங்காரி திலகா என் புருஷனால உருவான கருவை வாங்கி வாடகை தாயா இருந்தத நீங்க மாத்தி சொல்லணும்னு உங்க மகனை நான் கடத்தினேன். உங்க மகன் என் கையில இருந்ததுனால நீங்களும் நான் சொன்ன மாதிரியே திலகாவை தப்பான பொண்ணுன்னு சித்தரிச்சீங்க. அதை என் புருஷன், மாமனாரு, மாமியாருன்னு எல்லாரும் நம்பினாங்க. அவங்க பார்வையில இப்போ திலகா வாடகை தாய் இல்ல, வழிமாறின தாய். இதுக்கு காரணம் உங்க வார்த்தை. அதுக்கு காரணம் நான் உங்க மகனை கடத்தி வச்சது. இது எல்லாம் தான் உண்மை. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ உங்க மகனை நான் கடத்தி வச்சிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க, இதுதான் தப்பு. இல்ல காஞ்சனா, நீ போய் சொல்ற. திரும்பவும் என் உதவி வேணும்னா என்கிட்ட நேரடியா கேளு. அதுக்காக என் மகனை கடத்தணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. எனக்கு ரொம்ப அவசரமா உங்க உதவி தேவைப்படுது. நானும் ரொம்ப நேரமா அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்ன உதவினா, அந்த திலகா என் புருஷனோட குழந்தைக்கு வாடகை தாயா இருந்ததெல்லாம் போதும். அந்த கருவை கலைக்கணும். ஆமா டாக்டர் அம்மா, அவ வயித்துல வளர என் புருஷனோட கருவை அவ வயித்துல வச்சு அழிக்கணும். என்ன பண்ணலாம்? எதுக்கடி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. திலகா தப்பானவ இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவ வாடகை தாயா நிக்கிறாங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அதுவும் அவ சுமக்கிறது ஏன் குழந்தைதாங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இப்ப நீ அந்த குழந்தைய அழிக்க துடியா துடிச்சுட்டு இருக்கிறது தெரிஞ்சு போச்சுடி. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ தூங்கவே மாட்டேங்கிறதும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி. நீ எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட கௌரியும் மனோகரியும் ரெண்டு பேரும் உன்னை பத்தி சொன்ன எல்லாமே ஒரு வார்த்தை கூட மாறாத உண்மைங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. என்ன பகட காயா வச்சுக்கிட்டு அவளை ஏமாத்தின, இவளை ஏமாத்தின, கடைசியில என்னையே ஏமாத்திரியா? ஏய், நான் ஊர் உலகத்துக்கே அல்வா கொடுத்தா நீ எனக்கே அல்வா கொடுக்கறியா? திலகா என் அப்பா உயிரை காப்பாத்த வாடகை தாயா மாறி இருக்கா. அந்த நல்ல நினைப்ப கொச்சப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஐயோ மாமா, கோவப்படாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இது எல்லாமே நான் உங்க நல்லதுக்கு தான் பண்ணேன். எது நல்லது? எது நல்லது? என் மனைவிய மானகட்டவளா சித்தரிக்கிறது நல்லதா? சொல்லுடி. ஏண்டி என் கூடவே இருந்துட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்க? உன்ன போய் நல்லவளா மாறிட்டு எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நம்பிட்டு இருந்தேன். ராட்சசி, பண்ண பாவம்லாம் பத்தாது போதாதுன்னு இப்ப திலகா வயித்துல இருக்க என் குழந்தைய அழிக்க பாக்குறியா? இருக்க கூடாது. நீ இருக்க கூடாது. நீ உயிரோட இருக்க கூடாது. நீ உயிரோட இருக்க கூடாது.
எல்லாம் அப்பவே செத்துருக்கணும். கௌரி உன்னை காப்பாத்தி தேவையில்லாத பாவத்தை சேர்த்திருக்கிறான். சாவடி, சாவு. நல்லா உயிரோடவே விடக்கூடாது. சாவடி, சாவடி. எல்லாம் விட மாட்டாண்டி. ஏய், உன்னை கொண்டு நான் இதுக்கடி கொலைகாரன ஜெயிலுக்கு போகணும். நான் வாழணும். என் திலக கூட, என் பிள்ளைங்க கூட, என் அப்பா அம்மா கூட நான் வாழணும். ஒழுங்கு மரியாதையா லாஸ்டா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இந்த ஊரை விட்டு ஓடிடு. நான் திரும்ப வரும்போது நீங்க இருக்க கூடாது. போ, போய் வேற எவனாவது ஏமாத்தி வாழ்ற வழியை பாரு. சீ. போய் வேற எவனாவது ஏமாத்தி வாழ்ற வழியை பாரு. அம்மா, மனோ, அம்மா, மனோ, மனோ. எங்க போயிட்ட மனோ? எங்கடா போயிட்ட? எப்படிடா வந்த? கொஞ்ச நேரம் மனோ எங்க கூட தான் இருந்தான். எங்க கூடனா எங்க 2 பேர் கூட மட்டும்தான். தங்குதுர அண்ணன் கூட இல்ல. மனோ, நீ கொஞ்ச நேரம் ரிசப்ஷன்ல உட்காந்துரு, நாங்க மம்மி கிட்ட கொஞ்சம் பேசுறோம். சரிங்க ஆண்டி. மம்மி, நான் கொஞ்ச நேரம் ரிசப்ஷன்ல இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணுனதும் உங்க மகனுக்கு ஒண்ணுனதும் அப்படியே மனசுல பதறி போயிடுச்சுல. இதே மாதிரி தானே திலகா உடம்பு மனசுல பதறி போயிருக்கும். உங்க மகனை கொஞ்ச நேரம் தான் காணல, அதுக்குள்ள எவ்வளவு பதட்டம், எவ்வளவு டென்ஷன். நீங்க என்னடானா ரொம்ப சாதாரணமா திலகா சுமக்கிறது தப்பான குழந்தைன்னு சொல்லிட்டீங்க. அவ வாழ்நாள் முழுக்க பதட்டம் டென்ஷனோட வாழணும் இல்ல? உங்களை என் அக்காவும் திலகாவும் ரொம்ப நம்புனாங்க. ஆனா நீங்க ரொம்ப சாதாரணமா உல்டாவா எல்லா விஷயத்திலயும் போய் சொல்லிட்டீங்க. இதுல காஞ்சனாவோட உள்குத்து இருக்குன்னு நாங்க சந்தேகப்பட்டோம். எதை வச்சு காஞ்சனா உங்களை மிரட்டியிருப்பான்னு யோசிச்சோம். உங்க கணவர் லண்டன்ல இருக்காரு, அவரை வச்சு மிரட்ட வாய்ப்பே இல்ல. அதனால்தான் எங்க பார்வை உங்க மகன் மேல திரும்பிச்சு. அதனால உங்க மகன் மனோவை கொஞ்ச நேரம் கடத்தி வச்சோம். எதிர்பார்த்த மாதிரியே நீங்க காஞ்சனா கிட்ட போன்ல கோவமா பேசுனீங்க. காஞ்சனா பதிலுக்கு எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டா. அத தங்குதுர அண்ணன் தான் சொந்த காதாலேயே கேட்டாரு. நீங்க சொல்லாம மறைச்ச எல்லா விஷயத்தையும் காஞ்சனா அவ வாயாலேயே சொல்லிட்டா. திலகா சுமக்கிறது வாடகை தாய் மூலமான குழந்தைங்கிறதையும் சொல்லிட்டா. கூடவே அது தங்கதுர அண்ணனுக்கு சொந்தமான குழந்தைங்கிறதையும் சொல்லிட்டா. ஆமா, எங்க அண்ணன் தங்குதுரைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவரு காஞ்சனாவை சாத்திட்டு தான் வந்திருக்காரு. என் கூட வாழ்ந்த கருணைக்காக நீலவதி கொலையில உன்னை காட்டி கொடுக்க விரும்பல. ஒழுங்க ஓடிடு. கௌரியை பார்த்து நடந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். டாக்டர் கூட மொத்த உண்மை கோர்ட்ல வந்து சொல்லுவாங்க. என்ன அந்த லெவலுக்கு கூட்டிட்டு போகாம ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு. ஓடலனா ஓட வைப்பேன். இதுக்கு மேல நான் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடி.